கரூர் மாவட்டம் தென்னிலையை அடுத்த கார்வழி கிராமத்தில் பொன்னுசாமி என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். கடந்த 11ஆம் தேதி டிப் டாப்பாக உடையணிந்து வந்த ஒருவர் தன்னை உணவு பாதுகாப்பு அதிகாரி என்று அறிமுகம் செய்து கொண்டு பொன்னுசாமியின் கடையை சோதனை செய்ய வந்ததாகவும் கூறியுள்ளார். கடையை முழுவதுமாக சோதனை செய்த பிறகு நீங்கள் மருந்து மாத்திரை எதுவும் விற்கக்கூடாது என்றும் மாத்திரைகளை குப்பையில் வெளியே சென்று போட்டு வாருங்கள் என்றும் டிப்டாப் அதிகாரி பொன்னுசாமியிடம் கூறியுள்ளார். இதனால் பொன்னுசாமியும் வெளியே சென்று மாத்திரைகளை குப்பையில் போட்டு வந்துள்ளார். பின்னர் இனிமேல் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என எச்சரித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் டிப்டாப் அதிகாரி புறப்பட்டு சென்றுள்ளார். பொன்னுசாமி கடைக்குள் சென்று பார்த்தபோது பையில் வைத்திருந்த 52,000 ரூபாய் பணம் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொன்னுசாமி போலீசிடம் புகார் அளித்தார். குளந்தாபாளையம் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி சோதனை செய்த போது 52,000 ரூபாய் பணம் இருந்ததும் அந்த போலி அதிகாரி சூரம்பட்டி கிராமத்தை சேர்ந்த நவீன் என்பதும் தெரிய வந்தது. மேலும் நவீனிடம் இருந்து இருசக்கர வாகனத்தையும் 52,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்து போலீசார் அவரை கைது செய்தனர்.